இப்ப சவுண்ட் ஓகேயா? ஓகேங்க ஷேக். அதிக ஸ்க்ரீன். வந்தாச்சுங்க ஷேக். அப்போ எங்களோட செகண்ட் லெவல் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் லெவலை ஸ்டார்ட் பண்ணுறோம். பண்ணிட்டோமே. இந்த ரா வந்து ரா பார்த்துக்கணும். மெல்லினமா ஓதுறதுன்னு சொல்லி. ராட ரெண்டாவது கென்செப்ட் ஓகேங்க நான் ஷேக். பார்க்கணும். பெஸ்ட் கென்செப்ட் முடிச்சுக்கிறோம். ஆமாங்க ஷேக், மெல்லினமா ஓதுறது சொல்லி எஸ். ஸ்டார்ட் பண்ணணும். ராட இரண்டாவது பகுதி மெல்லினமாக ஓதுற பகுதி. அஹ், ராவானது கஸ்ராவுடைய எந்த ஒரு பகுதியில் வந்தாலும் கஸ்ரத்துன் கஸ்ரத்தைன் கஸ்ருமத்து என்று கஸ்ரா என்ற அந்த கொமன் இதில் எது வந்தாலுமே நாங்கள் மெல்லினமாக ஓதணும். இந்த மெல்லினமாக ஓதுறது என்றதை பொறுத்த வரைக்கும் நாவினுடைய ஃபங்க்ஷன் எப்படி ஆகுது, எங்கே போகுது என்றால் இப்படியாகும். நாவினுடைய மேல் பகுதி, நாவினுடைய முன்னால் இருக்கிற நாவிட மேல் பரப்ப தொண்டையினுடைய ரி. பல்லுக்கு பின்னால் இருக்கிற அந்த பரப்புல வைத்து பட வைக்கணும். முன்னால இருக்கிற முன்பற்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த தொண்டையோட மேல் பரப்புல நாவினுடைய முன்னால் இருக்கிற மேல் பரப்பு தான் படணும். இப்ப சவுண்ட் எப்படி வரும்? ரீ, ரீ என்று வரும். ரீ என்று வராது, ரீ என்று வரும். ரி. எஸ், ரி. ரீ, ரீ. ஓகேங்க ஷேக். சரி, கொஞ்சம் நாவை அங்கலாங்க அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். தமிழ்ல சின்ன ரீனா யூஸ் பண்ற என்றதை போல தான் இந்த ரீ, ரீ என நாங்க மிச்சம் சிம்பிளா இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் ஷேக். ஓகே, இப்போ நாங்கள் இதில் ப்ராக்டிஸ் பாட்டுக்கு வந்தோம்னா இதில் முக்கியமான இரண்டு வகைகளான ப்ராக்டிஸ் பாட்டை நாங்கள் பார்க்கணும். அஹ், முதலாவது கன்செப்ட். பிஸ்மில்லா இதை வந்து பார்ப்போம். فالموريات قدحا. இந்த ரீ, ரீ என்று வரையலாது. அது ரீ என்ன நாக்கு என்ன செய்யுது, கொஞ்சம் பின்னுக்கு போகுது. ரீ சொல்லி பாருங்க. நாக்கு கொஞ்சம் பின்னுக்கு போனா தான் ரி. ரீ. ரி. ரி. இதை நாங்க முன்னுக்கு வச்சுக்கணும். ரீ, ரீ, ரீ. ரி. 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 இர், இர் என்று வரையலாது. இந்த ரீ என்று வந்தா என்ன செய்யுது, நாக்கு பின்னுக்கு போகுது. ரி. ரி. ஆ, ரீ, ரீ. ஓகேங்க ஷேக். فالموريات قدحا. குட். ரெண்டாவது. وإنه لحب الخير. ம். خيري. திரும்ப ஒரு நிமிஷம். ம். وإنه لحب الخير لشديد. பில. خيري சொல்லி காட்டுங்க. خيري. ரீ இல்ல, خيري. 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 இன்னும் கொஞ்சம். ري. ري. ரீ. ரீ خيري. அல்ல, ரீ. خيري. ஆ, இப்போதுங்க. وإنه لحب الخير لشديد. திருப்போதுங்க. وإنه لحب الخير لشديد. இந்த خيري மாறுது இல்ல. خيري. 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 ஆ, اوكي ماشي. சரி. وإنه لحب الخير لشديد. தால கொஞ்சம் அதே இதில் விடுங்க. லஷதீது. اوكي ماشي. ம். وإنه لحب الخير لشديد.
ஓகே, மூணாவது பாவம். وطور سينين. திருப்பி போதுங்க. وطور سينين. நாலாவது. والنهار إذا جلاها. திருப்பி போதுங்க. والنهار إذا جلاها. ஓகே, ஐந்தாவது. والقمر إذا تلاها. இது வந்து பாவம். فجعلناه في فجعلناه في قرار مكين. திருப்பி போதுங்க. فجعلناه في قرار مكين. திருப்பி போதுங்க. அது ரெண்டு ராவம் மிக்குது, ரெண்டு ராவோட வித்தியாசம் வரணும். فجعلناه في قرار வரல. இந்த مكين. ரீ ரா ரீ என்றால் நீங்க ரெண்டு இடத்துலையும் ஒரே இடத்துல உச்சரிக்கிறீங்க. இடம் மாறணும். ரா என்று சொல்ற நேரம் நாவானது தொண்டைய நடுப்பகுதிக்கு வரணும். நாவினுடைய நுனிப்பகுதி படுறதுக்கு. திருப்பி ரீ என்று சொல்ல நேரம் தொண்டையோட முன் பக்கத்துக்கு நாக்கு போகணும். நாவிட மேல் பக்கம். பட வைக்கணும். அப்ப ரெண்டும் அந்த பிளேசஸ் மாறினா மட்டும்தான் உச்சரிப்புட வடிவத்தில் சவுண்ட்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். சரிங்க ஷேக். ம். فجعلناه في قرار مكين. قرار مكين. قرار مكين. திரும்ப ஒரு ஷேக். ம். فجعلناه في قرار مكين. ரெண்டாவது. إلى قدر معلوم. 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 إلى قدر معلوم. முதலாவது கொஞ்சம். فجعلناه في قرار مكين. சரி, இது கொஞ்சம் பாவம். كلا إن كتاب الأبرار لفي ம், ம், ம். அபுராரி நீட்டது علي. நீட்டக்கூடாது முதலாவது. ரெண்டாவது அபுராரி மாறணும். أوكي يا شيخ. ம். كلا إن كتاب الأبرار لفي ஆ ஆ ஆ கடைசி. علي. யாக்கு ஐன்னு வந்துருச்சு. எஸ். كلا إن كتاب الأبرار لفي عليين. திருப்பி வாங்க. كلا إن كتاب الأبرار لفي عليين. أبراج. أبراج لفي. أبراري. எஸ். أبراري. أبراج. كل அந்த அந்த இடம் மாறுறது விளங்குதா? பிளேசஸ் மாறுறது விளங்குதா? ஆமாங்க சார். எஸ். தெரியுதுங்க சார். كلا إن
كتاب الأبرار لفي அந்த 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 عليين. ரீன்னு தடிப்பும் வரையில அது உங்களோட ஓதல்ல அந்த ரீட சவுண்ட் வருது. நீ கட்டாயம் ரெக்கார்டை கேட்கணுமா, இந்த ரீ வரப்படாது. ரி 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 அது என்ன சொல்லி பாருங்க, ஒரு ரி ரி. அதாவது நாக்க ري பின்னுக்கு கொண்டு போற ري நேரம் ஒரு ரி, முன்னாடி கொண்டு வர நேரம் ரி. ரெண்டுக்கு வித்தியாசம் ري வருதுன்னு பாருங்க, சொல்லி பாருங்க. ري ري ري. அண்ணே மாஷா அல்லாஹ், இந்த வேறுபாடு எங்களோட ஓதல க்ராஸ் பண்ணணும், அப்பதான் சரி. சரிங்க ஷேக் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ரெண்டாவது கொஞ்சம் ஓதுங்க பாப்போம். ஓகேங்க ஷேக். يا أيها الإنسان ما غرك بربك الكريم. கொஞ்சம் நாங்கள தடுமாற்றம் உண்டு ஏன்னா சரி. ஓகே, திருப்பி ஓதுங்க. கோர சவுண்டை மாத்த வேணும். يا ரோய்க்க மே கோர் ரோய்க்க. أوكي شيخ. يا أيها الإنسان ما غرك بربك الكريم. கரீம் பெல. كريم. كريم. கரீம். ترمي وضع الشيخ. ஆ يا أيها الإنسان ما غرك بربك ஒர்ரேன்னு போயில அது. الكريم. இந்த ரே சவுண்ட் பெல. ஏன்னா غ- ரா, எஸ் ரா. மே கோர் ரோய்க்க. غر. إن شاء الله. يا أيها الإنسان ما غرك بربك الكريم. ஒரு புதிய விஷயங்கிறதால சின்ன தடுமாற்றம் வைக்கும். அதோட சேர்த்து அடுத்த ராவும் கொஞ்சம் குழப்பத்துக்கு போகும். எந்த ரா வல்லினமாக ஓதுறதும் கொஞ்சம் பிரச்சனையா போகும். ஏன் தெரியுமா? ரெண்டுமே கொஞ்சம், ரெண்டும் ரெண்டு சைடு. அப்ப அதனால நான் இதுவரைக்கும் இன்றைய பாடத்தில் என்ன செஞ்சோம் என்றால், இந்த ராவோடு தொடர்பான வல்லின மெல்லின சப்ஜெக்டை கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துக்கிறோம். அப்போ நீங்கள் கட்டாயம் ரெக்கார்டை ஓகே. கேட்கணும் உண்டு. ரெண்டாவது, இதனுடைய ஒர்க் ஷீட் நாங்கள் இந்த ரெண்டையுமே டார்கெட் பண்ணி வசனங்களாக ப்ராக்டிஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட்டுக்கு அடுத்த பகுதிக்கு வரோம். அப்போ இந்த ரெண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணின ஓகே. பாட்டை கொஞ்சம் கேட்டு உங்களோட அந்த தடுமாற்றத்தை முழுமையாக இல்லாமலாக்கி ஒரு வேலை ஸ்ட்ராங்காக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது ரெடி ஆகிக்குவாங்க சார். ஓகே ஷேக். அப்புறம் டவுட்டு. ம் போன கிளாஸ்ல ஷேக், போன கிளாஸ்ல இந்த ஸ்பீடு சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னீங்க, அப்புறம் டோன் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லைங்களா? ம் டோன்னா எப்படி எதை சொல்றீங்க ஷேக்? புரியல. இப்போ நீங்கள் ராகம் எடுத்து ஓதுவீங்க தானே, ஆமாங்க ஷேக். அதான் உங்களோட டோன். அதான் நீங்கள் டெவலப் பண்ணணும். இப்போ இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, லைட்டாக ஸ்பீடு இது. அந்த ஸ்பீடுன்னு சொல்கிறது அடிச்சு பிடிச்சிட்டு ஓதுற ஸ்பீட் அல்ல ஸ்பீட். நாங்கள் எங்கிட்ட கெஷுவலான ஓதலை நான் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வருவோம். இப்போ நீங்கள் ராகம் அது எப்படி டெவலப் பண்ணுறது? ஓ, அது எப்படின்னு சொன்னால், இப்போ அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், எங்கே நாங்கள் ஸ்லோ ஆகும் என்றால், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணுறதுல தான் எங்களுடைய ஸ்பீட் மெயினாக பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைய பாடத்தில் இந்த வசனம் இதானே, இந்த ரெண்டாவது வசனம் இதில் ஏ ஆமாங்க ஐயுகள் ஷேக். இன்சான் என்று ஓதுறது பிழை. சரியா? ஏ ஐயுகள் என்று போகிறது பிழை. ஏன்? யாக்கு மத்திட அடையாளம் மிக்குது, அதுக்குரிய அளவு நாங்கள் நிட்டணும். மற்றொரு. ஏ ஓகே ஷேக். ஐயுகள் என்று நிட்டலாம். அது ஓகே ஷேக். சரி. உங்களோட எங்கட எங்க பிரச்சனைன்னு சொன்னா, அதல்ல பிரச்சனை. ய ஐயுஹல் இன்சானு, விளங்குதா எப்படி ஸ்லோவாகுன்னு சொல்லி. ஓ சரிங்க ஷேக். ஓகே ஷேக். பின்பகுதி என்ன செய்யும்? ய ஐயுஹல் இன்சானு. வித்தியாசம் விளங்குது ரெண்டுக்கும். ஆமாங்க ஷேக். இந்த தான் நாங்க டெவலப் பண்ணணும். உங்களோட டோன்ல நீங்க உங்களோட டோன்ல நீங்க ஓதணும். நீங்க தான் ஓதணும். உங்களோட குரல் சொந்த குரல்ல தான் நீக்கணும். இந்த சைடை நாங்க டெவலப் பண்ணி கொண்டு போகணும். தேவையில்லாத இடத்துல நீட்டுற மாதிரி இருக்குங்க சொல்றீங்களா ஷேக்? ஸ்லோ பண்ற மாதிரி இருக்கு. ஸ்லோ ஸ்லோ பண்றேன். நீட்ரன் செல்ல தேவையில்லை. இப்ப நான் ஆ. ய ஐயுஹல் இன்சான், நான் எங்கேயும் தேவையில்லாம இல்லை. ஆனா ம். அடுத்தடுத்த எழுத்தை நாங்க ஜாயின் பண்றதுல டிலே பண்றோம்.
அந்த டிலே சரிங்க நான் மிஸ்டர் குறைச்சி இன்ஷால்லா. குறைவான ஸ்டைலுக்கு நான் வந்துட்டோம்னா சரி. ஓகே மிஸ்டர் அந்த அளவு இன்ஷால்லா. டிலே அல்ல, பட் லைட் ஆகிக்குது. ஓகே மிஸ்டர் இன்ஷால்லா. கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. ஜஸாக்